ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவே ஆச்சரியப்பட்டு நிற்கிற நம்ம தளபதி விஜய் வெற்றியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்தியாவே ஸ்டன் ஆகிருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கு. விஜய் கூட இது கனவுல அது கூட நினச்சிருக்க மாட்டார் அவரால் ஆட்சி பிடிக்க முடியுன்றத. அவர் ஆக்சுவலாக மக்கள் கூட என்ன நினைச்சாங்க, எம்ஜிஆரை விட இவர் இந்த அளவுக்கு ஓட் பேங்க் வாங்கியிருக்காருன்றது வந்து பெரிய விஷயம். அதுக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எந்த ஒரு ஆக்டர்ஸும் வரும்போது அரசியலுக்கு வர்றதுன்றது வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அரசியல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் ஆல்ரெடி அரசியல்ல இருந்து சினிமால இருந்து அப்படி இப்படி இருந்து திமுகல இருந்து தான் அவர் வந்து ஏடிஎம்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சாரு. ஆனா விஜய் எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாம ஜெயிச்சிருக்காரு. ஸோ அரசியல் அனுபவம் இல்லைன்றதை விட அவர் மற்றவங்க பேச்சை கேட்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எப்போ நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்குறோமோ அன்னைக்கே நம்ம வந்து மேலே வரலாம் அப்படின்றது இதுக்கு ஒரு உதாரணம். முக்கியமாக இதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். ஏன்னா அவர் இப்போதைக்கு பீக்கில் இருக்கார். அவரோட சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடிகள் மேலே போயிட்டு இருக்கு. 100 கோடின்னு நான் சும்மா சொல்கிறேன், பல 100 கோடிகளில் சம்பளம் போயிட்டு இருக்கு. அவர் சரி லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரோட இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து விஜயை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதில் விஜய் பண்ண முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பிளான் பண்ணியிருக்காரு. பிளானிங் நிறைய பண்ணதால அவர் அதை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணார். இப்போ நம்ம புசி ஆனந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற பேச்செல்லாம் விஜய் நல்லபடியாக கேட்டார். ஸோ ஒருத்தங்க அந்த ஹீரோக்கான ஒரு அடமெண்ட் இருக்கும். டைரக்டர் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு அரசியலில் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது டைரக்டர் சொல்லும் போதே கேட்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து அரசியல் இதில் வந்து அவர் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம், அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி அவர் நல்ல பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. யாரு ஒர்த்தான கேண்டிடேட்டோ அவரை போட்டாரு. மற்ற கட்சிகள் பண்ண தப்பு என்னன்னா, அவங்க ஒரு எம்எல்ஏ வர்றாங்கன்னா அவங்க பசங்களுக்கு அப்படியே அந்த நெப்போட்டிசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், யூத் ஓட்ஸ் நிறைய, ஜென்சி ஓட்ஸ், அதே மாதிரி லேடிஸ் ஓட்ஸ் நிறைய விஜய்க்கு வந்திருக்கு. அது இன்னொரு அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் சார்ந்தோ இல்லை அவங்கள